நம்ம பர்சனல் லைஃப் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இன்னுமே பிளாட்ஃபார்ம்ல தூங்குற நிறைய பேர் இருக்காங்க. மதர்இன்லோ சொல்லுவாங்க 3 நாய் அடிச்சா கூட கேள்வி கேட்குறான். மனிதர்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்தோம். நீங்கள் என்ன வேணால் இங்கே இருக்கக்கூடிய இதில் மாற்றலாம் அப்படின்னா என்ன மேஜிக் நீங்கள் பண்ணணும்? திருமாணிக்கம் படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சூப்பர் ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாரு கூடயும் நடிச்சிருக்கீங்க. இவர் கூட நான் நடிக்கணும், பட் இன் மை இமேஜினேஷன் நீங்கள் எல்லாரையுமே பொதுவாக பார்க்குறீங்க, பட் நிறைய பேரை நீங்கள் இயக்கியிருக்கீங்க, கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய பார்த்துருக்கீங்க. இவர் கூட நடிக்கணும், ஒருத்தர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் மெஜிஷியன் அண்ட் மென்டலிஸ்ட் விக்னேஷ் பிரபு. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு செலிப்ரிட்டி டீமே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ணனாக வந்து நம்ம நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். யார் பார்த்தாலும் இவர் ஃபேமிலியில் கண்டிப்பாக இவரை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் சமுத்திரகனி அண்ணன் இருக்காரு. வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணே. உங்களை வந்து தமிழ் படங்களில் அடிக்கடி நாங்கள் பார்க்கணுன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் தெலுங்குல வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கீங்கன்னு அதை பார்க்க ஒரு வண்டியில் தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது திருமாணிக்கம் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு ஹியூமனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தென்படுதுன்னா, வாட் இஸ் ஹியூமனிட்டி டு யூ? ஹியூமனிட்டின்றது தனியாலாம் ஒன்றும் இல்லை செல்லம், நம்ம இயல்பாக இருக்கிறது தான். நம்ம எந்த முகமுடியும் இல்லாமல் இப்போ ஒருத்தங்களை பார்த்தோன்னே நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இயல்பு நிலையில் ஒன்று இருப்போம்ல. ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பிடிக்கலைன்னா கூட அவங்கள பார்த்து பொய்யா சிரித்து வணக்கம் சொல்லிகிட்டு இருப்போம். எல்லாருமே ஒரு முகமுடி எடுத்து மாட்டிக்கிட்டு எல்லாம் 4 பேர் முன்னாடி நம்ம அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு மாதிரி பரபரப்பாக எல்லாம் இருக்கிற மாதிரியே, அதாவது என்னென்னா எல்லாமே நிறைய எது நிஜம் எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு இப்போது குழம்பி போய் இருக்குது இந்த சமூகம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயல்பாக இருக்கிறது தான் ஹியூமனிட்டின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் கிராமத்தில் நாய் அடித்தா கூட கேள்வி கேட்குறான். மனிதர்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்தோம். அதனடா பண்ணுச்சு, அதை ஏன்டா அடிக்கிற அப்படிம்பாங்க. இப்போ மனுஷனை நாயை போட்டு அடிக்கிற மாதிரி அடித்தா கூட கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாமே சுருங்கிடுச்சு. நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் தான் எல்லோரும் கடந்து போயிட்டே இருக்கும். அது இல்லை, நமக்கு எல்லாம் ஒன்று, நம்ம சுற்றி இருக்க எல்லாருமே நம்ம சகோதரிகள், எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த சிந்தனை வந்துருச்சுனாலே சரியாக வந்துடும்னு நினைக்கிறேன். ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு இருந்தால் ஐயோன்ற மனசு மாதிரி அதை செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அதை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது தான் வேகமாக இருக்கே தவிர அவனை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்றது குறைஞ்சிருச்சு. அதை நான் கண்கூட பார்த்தேன். நம்ம உதயம் தேட்டர்கிட்ட ஒரு ஆக்சிடெண்ட்டு, எனக்கு முன்னாடி போகிற வண்டி தட்டிடுச்சு. தட்டினோடனே நான் வண்டியை நிறுத்துறான்னு சொல்லி நிறுத்தி ஓடி போய் நான் தூக்குனேன். என்னையை வந்து ஒருத்தர் சட்டையை பிடிச்சி திருப்பி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அந்த இடத்துல நான் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அப்புறம் தான் அவர் யாருன்னு பார்த்தா அவரை தூக்கி என் வண்டியில் உட்கார வச்சுட்டு அவர் வந்து வண்டியை என்னோடய டிரைவர் ஓட்ட சொல்லிட்டு நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட பேசினா அவர் சொன்னால், நான் டாக்டரு, நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால நான் வந்து பைக்கில் வந்தேன், பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்களேன்னு, ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு. இது வேற என்ன இருக்குது? டெஃபினட்டாக சார் சொன்ன மாதிரி ஹியூமனிட்டி தான் வந்து எல்லாரையுமே ஒன்று சேர்க்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் எல்லாருக்கும் இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் தென் சூப்பராக சொன்னீங்க சார். இப்போ உங்கள்கிட்ட வர அனன்யா நிறைய படங்கள் மோஸ்ட்லி மலையாளமில் பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கே வந்து தமிழ்லையும் படங்கள் பண்ணியிருக்கீங்க. இங்கே நீங்கள் என்ன புதுசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க? தமிழ் ஸ்ட்ரென்த் இருக்கிற இல்லைன்னா வேல்யூ ஆடட் ஆன கேரக்டர்ஸ் வந்தால் அதே ஒரு பெரிய ஒரு இதாக நான் பார்க்குறாங்க. பிகாஸ் அப்படி தான் மக்கள் மனசுக்குள்ளே நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதில் தான் அவங்க நம்ம பர்சனல் லைஃப் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் த்ரூ கேரக்டர்ஸ் தான் எல்லாருமே அவங்க வீட்டு பொண்ணா இல்லைன்னா அவங்க க்ளோஸ் டு தேர் ஹார்ட் வச்சுருக்கும்ல. ஆமாம். அந்த கேரக்டரில் வந்து இருக்கணும் சம்திங் தட் எசன்ஸ் ஷுட் பி தேர் அப்படி நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நல்ல கேரக்டர்ஸாக வரணும்னு ஆசை. ஆக்சுவலாக எல்லா வீட்டுக்கும் எல்லார் வீட்லேயும் ஒருத்தராக இருக்கக்கூடிய நம்ம சார் கூட நடிச்சிருக்கீங்க. ஒர்க்கிங் வித் சார் எப்படி இருந்துச்சு? அவங்க தான் என்னை கொண்டு வந்தது தமிழ் நாடோடிகளில். ஆக்டிங் வித் ஹிம் வாஸ் அ டிஃப்ரெண்ட் திங். டைரக்டராக நான் பார்த்துருக்கு, அவங்க சொல்லி கொடுக்கறது பார்த்துருக்கு. நவ் ஐ ஹேவ் டு ஆக்ட் ஆஸ் எ ஒரு பேரா நடிக்கிற டைம்லும் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் ஐ ஹேட் தட் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தது. ஏதாவது மிஸ் ஆனாலும் எடுத்து கொடுக்கறது, இப்படி பண்ண மிஸ்டேக்ஸ் இருந்தால் என்னோட
எந்த சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அவங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ஹி நோ மீ ஆஸ் அ இப்போ தான் ஆர்டிஸ்டாக இருக்குது. நான் ஆர்டிஸ்டாக வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு தெரியும்ல. ஸோ தட் வாஸ் லிட்டில் லைக் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நிறைய சீக்வன்ஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை, ஆனால் இருந்தது எல்லாமே வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். யா. ஓவர் டு ரேஷ்மா, உங்களுக்கு இந்த படத்தில் இந்த கேரக்டர் நீங்கள் என்ன உங்களுடைய லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயமா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 3 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் அவங்க பேசுனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது பாரதி ராஜா அப்பாவோட பொண்ணாக பண்ணியிருக்காங்க. இப்போ கூட அவங்க சீன்ஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். என்னமோ அது நம்ம மண் சார்ந்த மனிதர்கள் பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கிறதுனால நம்ம பக்கத்து நடக்கிற மாதிரி இருக்கும், நம்ம பக்கத்து வீட்டு புள்ள மாதிரி இந்த மாதிரி சம்பவங்களை நிறையாவே நம்ம பார்த்துருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப கிட்ட வச்சு பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சாரே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதை நான் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எடுத்துக்கிறேன். லைக் சாரோட ஃபர்ஸ்ட் டைம், சார் கூட ஃபர்ஸ்ட் டைம், பாரதிராஜா சார் கூட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவியே வந்து ரொம்ப அழகாக எனக்கு அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், சமுத்திரக்கனி சார், பாரதிராஜா சார், வடிவுக்கரசி அம்மா, ஸோ இவங்களோட நான் ஒரு 3 நாள் ட்ராவல் பண்ணேன். எஸ். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு யாருக்குமே இது வந்து கிடைக்காது. நான் ரொம்ப இந்த இடத்துல வந்து ரொம்ப செல்ஃபிஷாக ஃபீல் பண்ணுறப்பா, யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. பாரதிராஜா சாரோட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி சாருக்கு வந்து வயசாயிட்டதா, இது சொல்லாமல் எப்படி தெரியல, பட் சாருக்கு வயசாயிட்டதால கை பிடிச்சதா கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் இருந்த செட்டு வந்து மேலே ஏறி வரணும் அந்த வீடு செட்டுக்கு. ஸோ கை பிடிச்சதா கூட்டிகிட்டு வந்தாங்க, கட்டிலில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த ஆக்ஷனில் சமுத்திரக்கனி சார் என்டர் ஆவார். அப்பா வந்து எந்திரிப்பார் கட்டிலேருந்து. அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலன்னா எந்திரிக்க முடியாது. பட் ஆக்ஷன்னு சொல்லும்போது அவர் அப்படியே எந்திரிச்சிட்டாரு கட்டிலிருந்துனால. நானும் அந்த இதில் தான் இருக்கேன். நான் அப்படியே அவரை பார்த்துட்டு இருக்கேன், இப்படி அவர்னால இப்படி எந்திரிக்க முடியுது அப்படி சொல்லி. ஸோ அதெல்லாம் ரொம்ப மிராக்கலாக இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸில் இறங்கினாரு, ஏறினாரு. அது கேமரா செய்யும். ஒரு சில வேலை எப்போவுமே கேமரா செய்யும். இப்போ என்னையே எடுத்துங்க, நம்ம சசியெல்லாம் எடுத்துங்க, கேமரா ஓடுதுன்னா போதும், கேமரா ரோல் ஆகுதா, ரோல் பண்ணு நான் வருவேன் அப்படிமா சசி. அது வந்து நிறைய நடிகர்களுக்குள்ளே இருக்கும். அது கேமரா அந்த மேஜிக்கை செய்யும். அதுதான் நடந்தது. அவ்வளோ ஸ்டெப்ஸில் ஏறி அவர் பாட்டுக்கு வந்தார், மேரி வந்தார், நடித்தார். நான் என்னை பார்த்தோன்னே வந்தது ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருப்போம். அந்த கேமரா ரோல் ஆகிடுச்சுன்னா அது ஒரு எனர்ஜி கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் பார்க்க போகிறேன். பார்க்க போனோடனே கிட்ட வாடா அப்படின்னாரு. கிட்ட போனால் என்கிட்ட சொல்கிறாரு, 90 வயசு வரைக்கும் நடிப்பேன்டா அப்படின்னு. நான் சொன்னேன், 100 வயசு வரைக்கும் நடிங்க, யார் வேணான்னு சொல்லுவா, நடிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம இருக்கிற வரைக்கும் அப்படின்னு. அது வந்து கேமரா கொடுக்கும் அந்த சக்தி. ஸோ ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்றது சார் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த செட்டில் இவங்க எல்லாரோடையும் ரொம்ப ஒர்க் பண்ணதில். ஓகே, டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு பயணத்தை நோக்கி கண்டிப்பாக இந்த படம் தீர்மானிக்கும் இருக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் சசி சாருக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு நட்பு வந்து எல்லாருக்குமே தெரியும். சார் வந்து படம் பார்த்துட்டாரா? பார்த்துட்டாரு. சசினாலும் வந்து முதல்ல நானும் சசியும் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகே. நான் எங்கேயோ இருந்து வந்தேன், டப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் கொஞ்சம் விஷயங்கள், அவன் ஒரு சில விஷயங்கள் சொன்னான், எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு, இந்த இடத்த பிடிச்சிருக்கு. அஸ் யூஷுவல் ஒரு கிரியேட்டராக பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்கல்ல, அதெல்லாம் பேசினதை தாண்டி அவன் சொன்னத விஷயங்கள்லாம் வச்சு நாங்கள் ஒரு சின்ன அப்போ கொஞ்சம் லென்த்தாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி திரும்ப பார்த்தப்போ அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சொல்லும் அப்படின்னா. ஏன்னா அந்த வாயிலேருந்து வராது, அப்படியே பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிடுவான். இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் பேசினான், அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, சூப்பர். ஓட்டு வித்தேஷ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஹாய்னா இருக்கீங்க மாதிரி அந்த மாதிரிலாம் பேசிட்டு அந்த சலாரில் அந்த பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் அது அக்செப்டே பண்ணி முடியல. இந்த பையன் தான் பேசினானா, இல்லை வந்து வேறு ஏதாவது பையன் உள்ள ஏதாவது அந்த ஒரு அந்நியன் கேரக்டர் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த படத்தில் திருமாணிக்கம்ல உங்களுடைய ரோல் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு? சமுத்திரக்கனி எங்களோட சின்ன வயசு. ஓகே. சமுத்திரக்கனி எங்களோட யங்கர் வெர்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் பண்ண மூவிஸில் இருந்து பார்க்கும்போது இது ஒரு யூனிக்கான ரோல்.
ஒரு அமேசிங்காக யூனிக்கான ஒரு ரோல். ஓகே ஓகே சூப்பர். எங்கள் வியூவர்ஸ்க்காக சலார் நோட்டீஸில் அந்த டைலாக்கை பேசி காட்ட முடியுமா? சின்ன டைலாக். கண்டிப்பாக 4-5 கேமரா ஓடிட்டு ஓடிட்டு எதை பற்றினா பேசுகிறேன். உனக்காக தூண்டில் எறாவாவும் இருப்பேன், சுறாவாவும் மாறுவேன். ஒருத்தனுக்காக மட்டும் நீ என்னை எப்ப கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேன். சூப்பர். அண்ணியை வந்துட்டாங்க. அந்த அண்ணியன் அது கேட்கும்போது நம்ம அப்படியே எந்திரிச்சு ஓடிடலாமன்ற பேன் இண்டியா ஸ்டார் அவன். தேங்க்யூ ஸோ மச். பெரிய எதிர்காலம். ஒரு பேன் இண்டியா ஸ்டாருக்கு இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறது ரியலி ஒரு பெரிய விஷயம். சூப்பர். ஒரு மேஜிக் செஷனும் வச்சிருக்கேன் உங்களுக்காக, அது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஹேவ் அ பேக் ஆஃப் கார்ட்ஸ். என் பைக்குள்ள இருந்து எதையும் எடுக்காம இருந்தா சரி. அது போகும்போது எடுத்துறேன். ஓகே. சொன்னாங்க உங்களை, நான் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். ஆமாம் சார், நம்ம ஒரு உங்களுடைய ப்ராஜெக்ட் விஷயமா கேரக்டர். ஆமாம், நம்ம பேசணும். எஸ் 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 சார். எல்லாருக்குமே கார்ட்ஸ் தெரியும் இல்லையா? இப்போ எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ இந்த ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. யூ ஜஸ்ட் பிக் அவுட் எனி ஒன் கார்டு. ஏதாவது ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா மெஜிஷியன் வந்து யூஸ்வலாக 2 விஷயம் அந்த காசு எதுவும் கேட்க மாட்டாரு. எது ஓகே ஓகே. மெஜிஷியன் யூஸ்வலாக வந்து 2 விஷயம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க எந்த மேஜிக்கும். ஓகேவா? பட் இந்த மேஜிக் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் இது ரெண்டுமே, இந்த 2 தப்பையும் பண்ணுறதுக்காகவே இந்த மேஜிக்கை ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏதாவது ஒரு கார்டை பிக் அவுட் பண்ணிக்கோங்க, எடுத்து ஆடியன்ஸ்கிட்ட காமிச்சிருங்க, நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க. நான் அந்த பக்கத்தில் திரும்பிக்கிறேன், எல்லாருமே பார்த்துருங்க. அண்ட் தென் ஷோ இட் டு த கேமரா ஆல்சோ. வச்சுக்கோ. பார்த்தீங்களா? ஓகே. இப்போ சார் நீங்கள் எங்கே இடத்துல ஸ்டாப் சொல்லுங்கள் சார். சே ஸ்டாப் சம்வேர். ஸ்டாப். ஓகே, அந்த கார்டு இங்கே வச்சுருங்க. லெஃப்ட்டு, ஐ லெஃப்ட்டு. ஓகே, வச்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஷஃபிள் பண்ணல, இது பண்ணல. என்னன்னா எந்த மேட்சுக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது அப்படிம்பாங்க. பட் இதில் நான் சொன்ன மாதிரி 2 ரூல்ஸ் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இந்த தடவை நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? இங்கே எல்லா கார்ட்ஸுமே வந்து ரெட் கலர் கார்ட்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்ம போஸ்டர்லேருந்து ஒரு ப்ளூ கலர் எடுக்கிறோம். ஓகே, அந்த மாதிரி பிக் அவுட் சம் ப்ளூ. இதில் ட்ராப் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ வரைக்கும் ஸ்டில் ஐ டோன்ட் ஹேவ் அன் ஐடியா. உங்களுக்கு என்ன கார்டு எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. எதுவும் ஷஃபிள் பண்ணல, எதுவுமே கிடையாது. ஸோ கிளியர் இங்கே வச்சுருக்கோம். இப்போ ஒரே ஒரு கார்டு மட்டும் ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிருக்கும். லெட்ஸ் சி. There is only one card. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. There is only one card ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் என்ன நீங்கள் எடுத்த கார்டு என்னன்னு சொல்லுங்களேன். சொல்லு. ஏஸ், கிளவர் ஏஸ். கிளவர் ஏஸ். அண்ட் தட்ஸ் ஏஸ் ஆஃப் கிளப்ஸ். இது வந்து ப்ளூ கலராக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த கார்டு எடுத்து கீழே வச்சிடுறேன், உங்கள் மொபைலுக்கு கீழே வச்சிடுறேன். ஓகேவா? ஆஃப்டர் ஆல் தி ஷஃபிள் இப்போ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா? அவங்க தான். ஓகே, பாலக்காடு தான். இந்த மாதிரி நான் கிட்டே வரேன். எங்க இடத்துல ஸ்டாப் சொல்லணும், கார்டு எடுத்துக்கோங்க. அகைன் ஷோ இட் டு தி ஆடியன்ஸ். சே ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப். முடிஞ்சிருச்சு. நடுவில் சொல்லுங்க. சே ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப். ஓகேவா? எடுத்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் காமிச்சிருங்க. தென் ஷோ இட் டு தி கேமரா as well. கேமரா கட்டி வச்சுக்கோ, ஒழிச்சு வச்சுக்கோ. பார்த்தீங்களா? ஃப்ரண்ட் அண்ட் பேக் அது எல்லாமே பார்த்தீங்களா? ஓகே, நவ் சேம். சார் இப்போ நீங்கள் எங்கே ஸ்டாப் சொல்லுங்க சார். நீங்கள் உங்களோட இஷ்டம் எங்கே இடத்துல ஸ்டாப் சொல்லுங்க. ஸ்டாப். ஓகே, அந்த கார்டு தூக்கி இங்கே வச்சுருங்க. பேக். திரும்ப வந்து சேம் மேஜிக் தான். நம்ம யூஸ்வலாக மேஜிக் ரிப்பீட் பண்ண மாட்டோம். இப்போ ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அது திரும்ப ப்ளூ கலராக மாற்ற போகிறோம். அகைன் நான் ப்ளூ கலர் எடுத்து ட்ராப் பண்ணுறோம். சேஞ்ச் டு ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக்கல் வேவ் பாஸ் பண்ணுறோம். அகைன் ஐம் கோயிங் இன்டு த டெக். there's only one card. ஓ, மேஜிக் ஒர்க் ஆகலையா? வெயிட். there's only one card ப்ளூ கலராக மாறி இருக்கும். ஐயோ, ஒர்க் அவுட் ஆகலையா? என்ன கார்டு எடுத்தீங்க? 10 ஸ்பேடா ப்ளூ கலராக மாத்திரன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இங்கே ஒரு கார்டு வச்சுருந்தோம் இல்லையா? we have already changed your card to How is possible? 10 of spades already. செக் பண்ணி பாருங்க உங்கள் கார்டு. Yeah, this is ஆமாம், how this is possible? அதான் அதுதான் இது. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து செய்யலாம். பட் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்னா we can able to repeat the magic also. இப்போ தேங்க்யூ சார். இப்போ உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு மேஜிக் வச்சுருக்கேன் சார். இங்கே தானே வச்சாங்க. என்ன பேர் உட்காந்து பார்த்து சார் என் கண்ணை பார்த்துக்கோங்க சார். ஃபோக்கஸ் ஆன் மை ஐஸ். ஏமாத்திடுவே நீ. ரெடி? 1 2 and 3. நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களா சார்? டெஃபினட்டாக வச்சுருப்பீங்க. நிறைய கார்ட்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இமேஜினேஷனில் நீங்கள் ஒரு ஏடிஎம்குள்ளே போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஏடிஎம் மெஷின் முன்னாடி நிற்கிறீங்க. இப்போது ஏடிஎம் கார்டு எடுத்து
உள்ளே இன்சர்ட் பண்ணுறதா இமேஜின் பண்ணுங்கள். உங்களோட இமேஜினேஷனில் அந்த ஏடிஎம் பின் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பராக இமேஜின் பண்ணுறீங்க. இமேஜின் பண்ணி அடிச்சிட்டிங்களா? ஓகே, கண்ணை திறந்துக்கோங்க. இப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பெருசாக விசிபிளாக இந்த இடத்துல அந்த 4 நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டே இருங்க. அப்படியே என் கண்ணை பாருங்க. நம்பர் 4. சூப்பர். நம்பர் 4, ஃபர்ஸ்ட் நம்பர் 4. சூப்பராக தம்பி. ஓகே, 4. செகண்ட் நம்பர் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. 2 3 4 3. செகண்ட் நம்பர் இஸ் 3. ஓகே, செகண்ட் நம்பர் 3 சொல்றது. கார்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஏடிஎம் பின் நம்பரை மனசுக்குள்ள சத்தமாக ஷவுட் பண்ணுறீங்க. வெளியில இல்லை, மனசுக்குள்ள அந்த நம்பரை ரொம்ப சத்தமாக ஷவுட் பண்ணுறீங்க. என் கண்ணை பார்த்துக்கோங்க. சத்தமாக ஷவுட் பண்ணுங்க. 43 43 43 431 431 4310 4310. யா, 4310. அதுதான் அவருடைய ஏடிஎம் பின் நம்பர். கரெக்டான? கிரேட். தேங்க்யூ. வெரி குட். அந்த கார்டை எடுத்து உன்னை கொடுத்துறேன். கார்டெல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துக்கங்க. கார்டுங்க நீ எடுத்துட்டியா? என் பேர்ல இருந்து இல்லை நான் அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அதெல்லாம் பண்ண மாட்டேன். கரெக்டாக சொல்லிட்டான். என்ன அப்படியா? அப்படின்னா முதல்ல அந்த கார்டை என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ அது ஃபைன் டிஸ்க்ளைமர். அண்ணன் நீங்கள் வந்து கார்டோட பின் நம்பர் மாற்றிக்கங்க. ஏதாவது காசு காணாமல் போச்சு நான் பொறுப்பில்லை. வெரி குட். தேங்க்யூ. இப்போ லாஸ்ட்டாக வந்து எல்லா இடத்துலையும் எனக்கு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மேஜிக் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு இம்பாசிபிளான விஷயத்த பாசிபிள் ஆக்கிறது தான் மேஜிக். அது வந்து எப்படி நடந்ததுன்னே தெரியல. நோ ரீசன், அதுக்கு ஒரு லாஜிக் தேவையில்லை. எப்படி அதுக்கான சைன் எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிருச்சு, நீங்கள் என்ன வேணால் இங்கே இருக்கக்கூடிய இதில் மாற்றலாம் அப்படின்னா என்ன மேஜிக் நீங்கள் பண்ணுங்க? சிஸ்டத்தையே மாற்றணும்னு நினைக்கிறேன். சிஸ்டத்தையே மாற்றணும். ஓகே. அதில் இருக்கக்கூடிய கரப்ஷன் எல்லாத்தையும் மாற்றணும்னு ஆசைப்படுவேன். ஓகே. எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்ல டிசிப்ளின் வரணும்னு ஆசைப்படுவேன். ஓகே. அதுதான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகும்போது எந்த தப்பும் செய்கிறதுக்கு நிறைய, அதாவது கடமையை மீறுவதற்கு தான் லஞ்சமாக இருந்தது. இங்கே கடமையை செய்கிறதுக்கே லஞ்சமாக இருக்குது. நைட்டு 2 மணிக்கு போனால் கூட ரெட் கலர் சிக்னல் இருக்குன்னா கார் போகாது. அப்படியே தான் நான் உட்காந்துருப்பான். என்னடா போடா அப்படின்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு. அவ்வளோ தூரம் தன் ஜனங்களையும் தன் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு மக்களாக அடுத்த தலைமுறையாவது உருவாக்கிடணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஓகே. உங்களுடைய எல்லா படங்கள்லையுமே வந்து எப்படி மக்களை வழிநடைப்படுத்தணுன்ற கேரக்டர்ஸ் தான் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க சார். இவன் தோ என்டர்டைனிங் கேரக்டர்ஸ் பண்ணாலும் உங்களுடைய பாயிண்ட்ஸ் நீங்கள் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னொன்று உங்களோட லைஃப் ஸ்டைலுமே நான் ஒரு நாள் உங்கள் கூட ஒரு பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அப்போ வந்து நீங்கள் கொடுத்த அந்த பூசணிக்காய் சூப்லேருந்து எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்தி அந்த ஒரு ஹெல்த் மேலே காட்டக்கூடிய அக்கறை, ஒரு மனிதர்கள் மேலே காட்டக்கூடிய அக்கறை எல்லாமே வந்து எப்பவுமே மறக்க முடியாத ஒரு இதாக வந்து பார்க்க முடியுது. அண்ட் தென் வாட் இஸ் the magic you want to create? உங்களுக்கு சேம் क्वेश्चन. ATM number if you have the எல்லாம் அப்படிதான் இருக்கணும். அப்படி மாத்த போறேன்னா மைக் வச்சு மாத்து. அதான் மாத்த போறேன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் you want to change in, maybe it's up to உங்களுக்குள்ள ஏதாவது மாத்துறதா இருக்கு. மேபி எனக்கு இருக்கிற some we all are not perfect இல்லை, நமக்குள்ள இருக்கிற இன்பர்ஃபெக்ட். எனக்கு நான் பர்சனலாக சொன்னேன்னா எனக்கு ரொம்ப டக்குன்னு கோவம் வந்துடும். அது ஆமாம் ஆமாம் இல்லை சி அதெல்லாம் மேபி லொக்கேஷன் இல்லைன்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லலாம் நம்ம வந்து அது அப்படி பண்ணிருக்க மாட்டேன். பிகாஸ் நம்ம பர்சனலான ஒரு ஸ்பேஸ் இருக்கும்ல வீட்டுக்குள்ளே, வெரி க்ளோஸ் டு ஆன அம்மா அப்பா அவங்கக்கிட்ட தான் நிறைய இருக்கும்ல. அப்போ நான் எப்போவுமே யோசிக்கிற ஒன்று, இந்த கோவம் கொஞ்சம் மாற்றணும். அம்மா எப்போவுமே சொல்லும், நீ கோவப்படக்கூடாது, நிம்மதியாக அது. ஆமாம் அது சொல்லி ஒரு மேபி ஒரு 1 டே ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். நான் வந்து யார்கிட்டேயும் கோவம் இருந்தாலும் அப்படியே சப்ரெஸ் பண்ணி சில டைமில் வந்து அதான் நீங்கள் சொன்ன உடனே மதர்இன்லா சொல்லுவாங்க, நம்மளோட தப்பு இல்லாமல் இஃப் யூ ஆர் நாட் டூயிங் எனி தப்பு
நமக்கு வந்து இன்னொருத்தரை வந்து திருத்த முடியும். நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னா we don't have voice to correct them. ஸோ நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இது மாற்றினா நல்லாயிருக்கும். அதான். ஓகே, அந்த மேஜிக் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கனி சார் சொன்ன அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும். ஹியூமனிட்டி கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. என்னதான் ஈக்குவாலிட்டின்னு எல்லாருக்கும் கொடுத்தாலுமே இன்னுமே பிளாட்ஃபார்மில் தூங்குற நிறைய பேர் இருக்காங்க. நிறைய அனாத ஆசிரமம் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஹியூமனிட்டி எல்லாருக்குள்ள வந்தால் யாரும் பிளாட்ஃபார்மில் தூங்க மாட்டாங்க, இந்த அனாதாசிரமம் கம்மியாகும்னு ஒரு இது இருக்குது. ஸோ எனக்கு அந்த ஒரு ஆசை இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ஹியூமனிட்டி எல்லாருக்குமே இருக்கணும். பெரிய ஆள் சின்ன ஆள்ல இல்லாமல் எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு கைண்ட்னஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர். அந்த மேஜிக் கிரியேட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த மேஜிக் எல்லாருக்குமே வந்தால் ஊரே வந்து சொசைட்டியே நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஷோ டு யூ, நீங்கள் என்ன மேஜிக் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? படத்தை பார்த்து பேசுறீங்க. எல்லாருமே ஈக்குவலாக இருக்குங்க. கனி அங்கிள் சொல்ல மாதிரி ஈக்குவாலிட்டி வரணும். எல்லாரும் தீர்மானிக்க மாதிரி இருக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக நம்ம இங்கே டீம் கவனிச்சிங்கன்னா இந்த மூவி வந்து பற்றி இல்லாமல் நம்ம உண்மையிலேயே ஹியூமனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. இவங்க கூட கோவம் பேசினாங்கன்னா அடுத்தவங்க நம்மளால ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் தீர்மானிக்கும் படத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? நம்மளை ஒரு முறை சலவை செய்யும். தென் சார், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் கேட்குறேன். அப்பா டூ எப்போ பண்ணுறீங்க சார்? ஆமாம், அதில் நீங்கள் நடிக்கணும்ல. ஆமாம், எனக்கு ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தீங்க சார். அப்பா டூ வந்து எழுதி முடிச்சாச்சு. நான் தான் இன்னும் நான் அதில் இல்லை. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க சார். அதுதான் ஓடி அடுத்தடுத்து ஹைதராபாத்தில் தான். கதை ரெடி ஆகிடுச்சு. சடனாக ஒரு திடீர்னு ஒரு நாள் அழைப்பு வரும், போகலாம், டப்புன்னு போய் முடிச்சுட்டு வந்துடும். சூப்பர் சார். உங்களுக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கேன். தேங்க்யூ சார். அப்படியே தான் இருக்கேன். போகலாம். ஓகே சார். நீங்கள் வந்து நிறைய பேர் கூட நடிச்சிட்டீங்க. நான் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்லேருந்து எல்லாரும் கூடயும் நடிச்சிருக்கீங்க. இவர் கூட நான் நடிக்கணும், பட் இன் மை இமேஜினேஷன் நீங்கள் எல்லாரையுமே பொதுவாக பார்க்குறீங்க. பட் நிறைய பேரை நீங்கள் இயக்கியிருக்கீங்க, கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய பார்த்துருங்க. இவங்க கூட நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஒருத்தர் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவர் இல்லை இப்போ. இது அந்த ஆசை அப்படியே. அவர் யாருன்னு சொல்லலாம்? இர்ஃபான் கான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஓகே. எனக்கு ரொம்ப கிட்ட, மனசு கிட்ட இருந்த ஒரு நடிகர் அவர். அவர் இறந்தது பெரிய இழப்பாக நான் ஃபீல் பண்ணேன். நம்ம அப்பா திரைப்படத்தை கூட நான் அவரை வச்சு எடுக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக நிறைய பேசணும். அதற்கு அவர் இல்லை, அவர் இறந்துட்டார் அப்படின்னோடனே எனக்கு அந்த படத்தை ஹிந்தியில் எடுக்கணும் அப்படின்ற ஆசையே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. இன்னும் ஒரு சில படைப்புகள், நம்ம சாட்டையாக இருக்கட்டும், இதெல்லாமே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஒரு சில என்னமோ தெரியல, அது அவர் ஹிந்தி ஆக்டராக இருந்தால் கூட, அவர் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் அவர். அப்படி இருந்தால் கூட எனக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மாதிரி தான் நான் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த லஞ்ச் பாக்ஸ் பார்க்கும்போதாக இருக்கட்டும், நிறைய படம் அவர் படங்கள் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணும். அவரை மிஸ் பண்ணுறேன் ரொம்ப. நான் அவரோட நடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகே சார், பேசும்போதே கண் கலங்கிருக்கு. எவ்வளோ வந்து அவர் அந்த கேரக்டருக்காக, அந்த நபருக்காக வந்து உண்மையிலேயே இயக்கப்பட்டிருக்கீங்கன்றது தெரியுது சார். தென் தீர்மானிக்கம் வந்து டிசம்பர் 27 இந்த டீமுக்கும் சரி, இந்த சொசைட்டிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்னு சொல்லி என்னுடைய டீம் சார்பாகவும் எல்லா சார்பாகவும் நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள். தேங்க்யூ.